friends, welcome back to World.I. இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு தான் அம்மா அப்பா ரீச் ஆனாங்க. தீபாவளிக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிட்டு மித்ரன் கூட விளையாண்டுட்டு தூங்கும் போது ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் டயர்ட்லேயே வந்து இன்றைக்கி இருக்காங்க. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். கொலா புட்டு ரவை குருமா அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஸ்பெஷலாக எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்மளோட சென்னை சில்க் ஷாப்பிங்கில் என்னோடய தீபாவளி பர்ச்சேஸிங் எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டைல் கடையில் தான் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தீபாவளிக்கு சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வ்ளாக் வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். தீபாவளிக்கு வந்து எந்த ஸ்வீட்டுமே வீட்டில் செய்யலைங்க. எல்லாம் அம்மாவும் அத்தையும் வந்து ஊர்லேருந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. மிக்சரு, முறுக்கு அத்தையும் போட்டிருந்தாங்க, அம்மாவும் போட்டிருந்தாங்க. ரவா லட்டு, அப்புறம் தேங்காய் போலி, மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், எள்ளுருண்டை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி வந்து நம்ம வீட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ப்ரான் கறியும் ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கனும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா. இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமான பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து வதக்கிட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நாம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆகிறக்குள்ள ப்ரான் கறிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 வரமிளகாய், குருமிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி விதை இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ப்ரான் கறிக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ப்ரான் கறிக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் அது கூடவே வந்து இந்த ப்ரான் கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
இப்போ சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் கறியில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்கணும்னாலே நம்மளோட ப்ரான் கறி வந்து ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நாம் வந்து 2 ஈஸியான நான்வெஜ் ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன், ப்ரான் கறி, எக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. மட்டன் பிரியாணி வந்து என் ஃப்ரெண்டு இங்கே குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்ககிட்ட நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஷாப்பிங்காக வெளியே கிளம்பிட்டோம். ஷாப்பிங் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு நாளைக்கு வந்து தீபாவளிக்காக ஏதாச்சும் லைட்டிங் மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்மளோட ட்ரீ ஃபுல்லாக போட்டிருக்கு, பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டிமார்ட் போயிட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து களை கட்டிடுச்சு. ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது வந்து நம்ம வீடு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருக்குது. மித்ரன் குட்டி வந்து கிளம்பிட்டு ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கான். கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட விட்டுருக்கேன். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கிளம்பி அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். ஒரு 1 hour மட்டும் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு என்னென்ன வந்து இன்றைக்கி நம்ம வாங்கினோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே. தீபாவளி, நியூ இயர் இதுக்கு எல்லாமே வந்து எப்போவுமே இந்த சீரியல் லைட்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அதை பார்க்கும் போதே அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். நான் ரெகுலராக எடுக்கிற லைஃப் ஸ்டைல் கடைக்கு தான் வந்து இன்றைக்கி எனக்கு ஷாப்பிங்காக வந்திருக்கிறேன். கடையில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். என்னை மாதிரி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த கடையில் நிறையா இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் எங்கே வந்து அந்த கடை இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து சோம்புரா கேட்டில் தாங்க இருக்குது. இது ஒரு சின்ன கடை தான், பட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம டெய்லி வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், பார்ட்டி வியர், கேஷுவல் வியர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா காட்டுவாங்க. பட் கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்காக இருக்குங்க. எனக்கு வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அப்படின்னா டக்குன்னு வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஷாப்பிங்காக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் காட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு தான் வந்து இந்த ஷாப்போட ஓனர். அவங்க பேர் வந்து டிம்பிள். எப்போ போனாலுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த கடையில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, மேலே வந்து டெய்லரிங். ஸோ நமக்கு வந்து எதாவது ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா அங்கேயே வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஈவன் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஹரிஷ்மிதாது என்னோடது எல்லாமே அங்கே தான் ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷாப் வந்து லக்கீலி பக்கத்துலேயே இருக்கங்காட்டி நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே போய் ஷாப்பிங்க்கு போகிறதே இல்லை. இங்கேயே வந்து மோஸ்ட்லி எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் எல்லாம் எதுவும் இல்லைங்க. சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டங்காட்டி ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலாகில் இதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பெங்களூரில் முக்கியமாக சர்ஜாப்பூர் ஏரியாவில் யார் இருந்தாலும் இந்த கடை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம்.
ஸோ என்னோட லாஸ்ட் மினிட் தீபாவளி ஷாப்பிங் வந்து இங்கேயே முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறக்காக அங்கே வந்து ஷாப்பிங்காக போயிருந்தோம். பட் நம்மளோட டைமோ என்னமோ அங்கே வந்து சீரியல் லைட்ஸ் வந்து எதுவுமே சேல்ல இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு ஹோல்சேல் கடையிலே வந்து கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக தீபாவளிக்கு ஸ்டிச்சிங்காக கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே நம்மளோட ஷாப்பிங்கும் வந்து முடிஞ்சுது. ஸோ தீபாவளிக்கு எல்லாமே ரெடிங்க. நாளைக்கு மார்னிங் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். தீபாவளி செலிப்ரேஷன் vlog வந்து இனி ஒரு 2 டேஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அது கூடவே கிவ் அவே பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த vlogகையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from பிரியமுடன் நபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.